திருப்பூர் பழைய பஸ் நிலையத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறி. ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் சலுகையை தவறாக பயன்படுத்தும் அவலம். ஆக்கிரமிப்பாளர்களிடம் மாமூல் வசூல் செய்கிறார்களா? திருப்பூர் பழைய பஸ் நிலையம் எப்பொழுதும் கூட்டம் நிரம்பி வழியும் காட்சி காண முடியும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்றால் அதிகப்படியான கூட்டம் குவிவது வழக்கம். சுமார் 10க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணிக்கு ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கென்று தனியாக ஒரு அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. கண்ணியமும் கடமை தவறாமல் ராணுவ வீரர்கள் பணியாற்றுவார்கள் என்பதால் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து திருப்பூர் மாநகராட்சி இந்த ஒப்பந்த பணி வழங்கியுள்ளது. இதனை திருப்பூர் மாநகராட்சி 3வது மண்டல சுகாதார அதிகாரி ராமகிருஷ்ணன் கண்காணிப்பில் மாத ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஜெயக்குமார், ஜெயபாண்டி, சிவக்குமார் உட்பட 10க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் பணியாற்றி வருகிறார்கள். கூட்டம் நிறைந்த ஞாயிற்றுக்கிழமையின் பணியில் இருக்க வேண்டிய ராணுவ வீரர் ஓய்வறையில் அரைகுறை ஆடையுடன் பொழுதுபோக்கில் இவர்கள் பணியின் உண்மைத்தன்மை என்ன? தனி நபர் 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். பணியாளர் பற்றாக்குறை காரணமாக தினமும் 4 மணி நேரம் அதிகப்படியான ஓட்டி வேலை பணிகள் வழங்கி நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை பதிவு செய்து மாதந்தோறும் சுமார் 35,000க்கும் மேல் ஊதியம் திருப்பூர் மாநகராட்சி சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி இராணுவத்தில் பணியாற்றியதற்கான ஓய்வூதியம் மற்றும் இராணுவ வீரர்கள் கேண்டீன் மூலம் பல்வேறு நுகர்வோர் பொருட்கள் வரியின்றி மானியமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதுபோன்ற பல்வேறு சலுகைகள் மத்திய அரசும் மாநில அரசும் வழங்குவதை மனதில் நிறுத்தி மனசாட்சிக்கு நேர்மையாக பணியாற்றினால் திருப்பூர் பழைய பஸ் நிலையத்தில் ஓரளவாது சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு, பஸ் நிலையத்தில் ஆங்காங்கே நடைபெறும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கட்டுப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஏதோ பேருக்கு திருப்பூர் மாநகராட்சியில் சம்பளம் வாங்கிக் கொண்டு தனது அறையை சொர்க்கம் என்று தூங்குவதும், தங்களது அறையில் சீட்டு விளையாடுவதும், மது அருந்துவது என பழைய பஸ் நிலையத்தை சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி வருகிறார்கள். இதனால் திருப்பூர் பழைய பஸ் நிலையத்தில் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து உள்ளது. பயணிகள் ஓய்வாக அமர வேண்டிய இடத்தில் கரும்பு ஜூஸ் கடைகள், கூல்ட்ரிங்க்ஸ் கடைகள் என பல்வேறு வணிக நோக்கத்துடன் உள்ள கடைகள் ஆக்கிரமிப்புடன் செயல்படுவது, ஒரு கடை எடுத்த நபர் அருகே உள்ள கடையை ஆக்கிரமித்து அதையும் பயன்படுத்துவது என பல்வேறு விதிமுறைகள் கண்கூடாக தெரிகிறது. மாநகராட்சி விதிமுறைப்படி பழைய பஸ் நிலையத்தில் உள்ள டீ கடைகள், பேக்கரிகள் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அனைத்து கடைகளிலும் கேஸ் சிலிண்டர் சர்வசாதாரணமாக பயன்படுத்தி வருகிறார்கள். பெரும் தீ விபத்தை தவிர்க்கும் நோக்கத்திலே கேஸ் சிலிண்டர்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் விதிமுறை மீறி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவதால் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்லும் திருப்பூர் பழைய பஸ் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டால் பலர் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். இது போன்ற விதி மீறல்களை முறையாக சேகரித்து மேல் அதிகாரிக்கு தகவல் தெரிவிக்க வேண்டிய ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் கடமையாகும். ஆனால் தங்களது பணி செய்யாமல் ஆக்கிரமிப்பு நபர்களிடமும் சட்டவிரோதமாக வணிக வளாகம் நடத்தும் நபர்களிடம் கைக்கூலி வாங்கி கொண்டு வேடிக்கை பார்ப்பது கேவலமாக உள்ளது. புதிதாக பதவியேற்றுக்கொண்ட மாநகராட்சி கமிஷனர் அமித் நேரடியாக ஆய்வு செய்து இதுபோன்ற ஊழல் நபர்களை பணியிலிருந்து உடனடியாக நீக்கி நேர்மையான, தேசத்தின் மீது அன்பு கொண்ட உண்மையான இராணுவ வீரர்களுக்கு பணிகளை வழங்கி கௌரவப்படுத்த வேண்டும் என்பதை சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக உள்ளது.